கோயில் வாசப்படி வரைக்கும் வருவாங்க, உள்ளே வர முடியாது. வேறு ஏதாவது பிரச்சனை வந்து போயிடுவாங்க. இந்த கோயிலுக்குள்ளே வர ஆரம்பிச்சிட்டாலே அவனுக்கு நல்ல நேரம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். திரு என்றால் அருள், அருள். வலியன் என்ற குருவி, தாயம் என்றால் லாபம். அதனால் திரு வலி தாயம். இந்த கோவிலை யார் வணங்கினாலும் அவர்களுடைய சாப விமர்சனம். இது வந்து சாப விமர்சனம் போகிற கோயில். எத்தனை கோயிலுக்கு போனீங்கனாலும் அங்கே பரிகாரம் பண்ணணும். இங்கே பரிகாரமே பண்ண வேண்டாம், இங்கே வந்துட்டு போனால் போதும். இல்லாமல் முருகர் ரொம்ப சிறப்பு. இல்லை அருணகிரியார் பாடியிருக்காரு. அருணகிரியார் மட்டும் இல்லாமல் ஔவையாரும் பாடியிருக்காரு. காரைக்கால் அம்மையார் ஒரு 4 வரி பாடியிருக்காரு. அகவல், திரு அகவல் சொல்லுவாங்க தெரியுங்களா, அது மாதிரி அம்மையாரும் பாடியிருக்காங்க. அப்புறம் வள்ளல் பெருமான் பாடியிருக்காரு, பட்டினத்தார் பாடியிருக்காரு, கிருபானந்த வாரியார் பாடியிருக்காரு. பெரிய அருளாளர். இந்த கோவில் இங்கே என்னென்னா எல்லாமே பாடல். இந்த ஊருக்கு வரும்போதே பாடல் பாடிட்டு தான் வருவாங்க. அதனால இது பாடி என்று பாடி. உங்களுக்கு ரொம்ப நன்றி ஐயா. இந்த சிவனோட அருளும் எங்களுக்காக நீங்க பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அந்த சிவனோட அருளும் இங்க இருக்க முருகனோட அருளும் எல்லாருக்கும் வரணும். அருணகிரிநாதர் பாடல் பெற்ற ஸ்தலம் இது. குரு ஸ்தலம் சொல்லுவாங்க. இது ஒரு புண்ணிய ஸ்தலம். அதெல்லாம் சாப விமோசனம் புதுசா இது ரொம்ப பெரிய விஷயம். எனக்கே தெரியல. நிக்க முடியாது. இந்த ஒரு ஞானத்தை அந்த முருகரும் ரொம்ப கஷ்டம் கொடுத்திருக்காரா.